ஓகே, இப்போ வந்து நம்ம ஆனுட்டி ஒரு பென்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆனுட்டினா என்ன? ஆனுட்டினா ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு பென்ஷன் வரும்ல இயர்லி ஒன்ஸ் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், அதுதான் வந்து ஆனுட்டி. பென்ஷன் ஆனுட்டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உள்ளே போய் டெஃபினேஷன்ஸ்லாம் படிக்க வேணாம். ஆனுட்டி பென்ஷன்னா என்ன? ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுவாங்களா நம்மளுக்கு, அதுதான் ஆனுட்டி ஒரு பென்ஷன். ஸோ அது நமக்கு எப்படி பே பண்ணுவாங்க? நம்மளோட பாஸ்ட் சர்வீஸ் நம்ம வேலை பார்த்துருப்போம்ல, அப்பப்போ நம்ம சேலரியிலேருந்து இந்த பென்ஷனுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும், அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் லாஸ்ட்டாக வந்து பென்ஷன் ஆனுட்டி நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தருவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஆனுட்டி ஒரு பென்ஷன் வந்து நம்ம வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்தே நம்ம வாங்கணும் அப்படின்னா, ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அது மட்டும் தான் சேலரி ஹெட் கீழே நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். மற்றபடி பாஸ்ட் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து அது வருது அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி, அங்கே ஒரு கம்ப்யூட்டேஷன் மெத்தட் இருக்குது, அங்கே போய் கம்ப்யூட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து annuity received from person other than employer. ஸோ எம்ப்ளாயரை தவிர வேறு யார்கிட்டயாச்சும் இருந்து நம்மளுக்கு annuity வந்துச்சுன்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அந்த ஹெட் கீழே வரும். ஸோ இங்கே வந்து ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வர annuity ஒரு பென்ஷன் மட்டும் தான் சேலரி ஹெட் கீழே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதான் நமக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த இதில் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அன்கம்யூட்டட் பென்ஷன், கம்யூட்டட் பென்ஷன். இப்போ வந்து எல்லாரும் வந்து பென்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லைஃப் டைமுக்கு வரும், சரியா? அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நான் லைஃப் டைம் வாங்கணும், இப்போ நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து லைஃப் டைம் வர வருஷம் வர பென்ஷன்லாம் நான் மொத்தமாக லம்சமாக இன்றைக்கி டேட்டுக்கு அது எவ்வளவோ ப்ரெசென்ட் வேல்யூ பொறுத்து நான் வந்து அதை வந்து லம்சமாக எடுத்துக்கிறேன், எனக்கு வருஷம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன்னா வந்து வருஷம் வருது, அவங்க அதில் எந்த கம்யூட்டும் பண்ண மாட்டாங்க. கம்யூட் பென்ஷன்னா அவங்க லம்சமாக வாங்கிக்குவாங்க, அந்த ஃபியூச்சர் ரைட் டு கெட் பென்ஷனை வந்து அவங்க ப்ரெசென்ட்லேயே வாங்கிக்குவாங்க, அதுதான் அன்கம்யூட்டட் பென்ஷன், கம்யூட்டட் பென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 10,000 per month அவங்களோட பென்ஷன், நான் வந்து லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டாங்க, நான் ஏன் லைஃப் ஃபுல்லாக வாங்கணும், எனக்கு இப்போவே வந்து நான் லம்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, 1/4 that is 25% ஆஃப் த அமௌண்ட் அண்ட் கெட் லம்சம். ஸோ நான் என்னோட லைஃப் டைம் பூரா வர காசை வந்து 25% வந்து நான் இப்போவே வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைஃப் டைம் பூரா வர காசை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த ஹெட்டேக்லாம் நமக்கு வேணும். கொஸ்டின்லேயே வந்து கம்யூட்டட் பென்ஷன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேணாம், ஓகேவா? இப்போ வந்து எப்படி வந்து எந்த பென்ஷன் வந்து டாக்ஸபிள், எந்தெந்த பென்ஷன்லாம் வந்து டாக்ஸபிள் இல்லை அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸம்ஷன், டாக்ஸபிலிட்டி இது எல்லாமே வந்து போத் ரெஜிம் சேம் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டு ரெஜிம்லையும் இதே கம்ப்யூட்டேஷன் தான். ஸோ இந்த மாதிரி எந்த ரெஜிம் ஐடிஆரா டிடிஆரா அந்த கன்ஃபியூஷன்லாம் இந்த பென்ஷன் ஆனுட்டி கான்செப்டில் நம்மளுக்கு கிடையாது, அது ஒரு பெரிய ப்ளஸ், ஓகேவா? இப்போ வந்து இப்போ வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் இருக்குல்ல, வருஷம் வாங்குறாங்க, மாதம் வாங்குறாங்கல்ல, அந்த பென்ஷன்லாம் எப்போவுமே டாக்ஸபிள் தான், அதில் எந்த கம்ப்யூட்டேஷனும் நம்ம பண்ண முடியாது, இதுதான் எக்ஸம்ஷன், அதெல்லாம் கிடையாது. அந்த அன்கம்யூட்டட் பென்ஷன் எல்லாமே வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் கம்யூட்டட் பென்ஷன்லேயே வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எம்ப்ளாயீஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபேமிலி, என்னன்னா கவர்மெண்ட் ஃபேமிலியோட கிட்ஸ். கவர்மெண்ட் ஃபேமிலினா யார்? சென்ட்ரல், ஸ்டேட்டு, லோக்கல் அத்தாரிட்டி, அவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டு, அவங்களோட கிட்ஸ் யார்? எம்ப்ளாயீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் வந்து கவர்மெண்ட், ஓகேவா? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபுல்லி எக்ஸம்டடு, ப்ளஸ் ஹைகோர்ட் ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட வந்து கம்யூட்டட் பென்ஷன், அந்த லம்சம் வாங்குறாங்கல்ல, அந்த லம்சம் வந்து ஃபுல்லி எக்ஸம்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹைகோர்ட்டுக்கு இவங்கெல்லாம் அன்கம்யூட்டட் பென்ஷன் வாங்கினா கூட அது டாக்ஸபிள் தான். ஸோ கம்யூட்டட் பென்ஷன் மட்டும் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ, எக்ஸம்டட். நெக்ஸ்ட் வந்து அதர் எம்ப்ளாயீஸில் மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று எம்ப்ளாயீஸ் who are in receipt of gratuity, employees who does not receive any gratuity. ஸோ கிராஜுவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கிராஜுவிட்டி வாங்குற எம்ப்ளாயீஸாக இருந்தால் அது ஒரு கேட்டகரி, அந்த கிராஜுவிட்டி வாங்காத எம்ப்ளாயீஸ் இருந்தால் அது ஒரு கேட்டகரி. சப்போஸ் கிராஜுவிட்டி வாங்குற எம்ப்ளாயீஸாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா, ஓகேவா? 1/3 into commuted pension divided by commuted percentage into 100. கிராஜுவிட்டி வாங்காதவங்களா இருந்தால் 1/2 into commuted pension received அந்த லம்சம் divided by commutation percentage into 100. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே 1/3, இங்கே 1/2, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் புரியாத மாதிரி தான் இருக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ட்டை வந்து நல்லா பாருங்கள், இந்த சார்ட் மட்டும்தான். பென்ஷன் வந்து நம்மளால் வந்து லைஃப் டைம் பூரா வாங்க முடியும், அதே நேரம் அந்த லைஃப் டைம் பூரா வேணாம், நான் வந்து இப்போ உடனே எனக்கு லம்சமாக வேணும் அப்படின்னு பண்ணுவாங்க. லைஃப் டைம் பூரா வாங்குற பென்ஷன் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன், டக்குன்னு லம்சமாக வந்து கன்வெர்ட் பண்ணுற பென்ஷனுக்கு வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன். இந்த அன்கம்யூட்டட் பென்ஷன் இருக்குல்ல, சாரி லைஃப் டைம் பூரா வாங்குறது வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன், டக்குன்னு வாங்குற இன்ஸ்டண்ட்டாக லம்சம் எடுக்கிற பென்ஷன் வந்து கம்யூட்டட் பென்ஷன், ஓகேவா? அன்கம்யூட்டட் பென்ஷன் லைஃப் பூரா மாதம் வாங்குறது, ரெக்கரிங் ஆகிறது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் irrespective ஆஃப் டிடிஆரோ ஏடிஆரோ, irrespective ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ். அன்கம்யூட்டட் பென்ஷன்னாலே ஃபுல்லி டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் கம்யூட்டட் பென்ஷனுக்கு தான் வந்து மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்க எல்லாருக்குமே டாக்ஸ் ஃப்ரீ, எக்ஸம்டட். அதுவே ப்ரைவேட் எம்ப்ளாயீஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து கிராஜுவிட்டி வாங்குறவங்களா இருந்துச்சுன்னா 1/3, கிராஜுவிட்டி இல்லை வாங்கலை அப்படின்னா வந்து 1/2, ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை வந்து ஒரு கிராஜுவிட்டி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, இந்த 10,000 நம்ம ஏன் இப்படி வச்சுக்கலாம், நம்ம வந்து ரியல் எக்ஸாம்பிளே பார்க்கலாம்.
ஓகேவா. இப்போ ரியல் எக்ஸாம்பிளில் வந்து மிஸ்டர் சுகர் ஹூ ரிட்டையர்ட் ஆன் திஸ் டேட் அண்ட் 5,000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அவர். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, கம்யூட் பண்ணிட்டார், அவரோட பென்ஷனை வந்து லம்சமாக கம்யூட் பண்ணிட்டார். ஸோ 60% கம்யூட்டேஷன் பர்சன்டேஜ். ஸோ ஒவ்வொரு கேஸ் 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. 3 கேஸ்லையும் பார்க்கணும். ஃபஸ்ட் கேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நம்ம என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். யாராக இருந்தாலும் அன்கம்யூட்டட் பென்ஷன் ஃபுல்லி டாக்ஸபிள். இங்கே வந்து இந்த கேஸ் 5,000 per month, கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து இதுக்கு வந்து வாங்கியிருக்காரு 5,000 per month. இது எல்லாமே வந்து டாக்ஸபிள் தான், ஏன்னா இது வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன். நெக்ஸ்ட் வந்து 3 lakhs கம்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால 3 lakhs வந்து எக்ஸம்ஷன், ஃபுல்லி எக்ஸம்ஷன். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் 5,000 வாங்கியிருக்காரா, அது ஃபுல்லாகவே வந்து டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹியர் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏரியா. இங்கே வந்து நம்ம இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இங்கே வந்து இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் 5,000 பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா, இது இந்த 4 மாதமே வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன். ஓகேவா, இந்த டேட் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த 5,000 கையில் வாங்கிட்டு இந்த டேட் அன்றைக்கி அவரோட பென்ஷன் கம்யூட் பண்ணிட்டார். எவ்வளோ பர்சன்டேஜ் கம்யூட் பண்ணியிருக்காருன்னா 60% கம்யூட் பண்ணிக்கிட்டார். ஓகேவா, 60% மட்டும் தான் கம்யூட் பண்ணியிருக்காரு. மிச்சம் 40% அவர் கம்யூட் பண்ணலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்போதட்டிக்கலி எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்சம் அவரோட எஸ்டிமேட் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அவரோட மொத்த பென்ஷன் வந்து 10 லட்சம் லைஃப் டைம் பூரா அவர் வாங்குறது அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு 60% வந்து அவர் இப்போவே கம்யூட் பண்ணிக்கிட்டாரு, 6 lakhs. ஓகேவா, மிச்சம் இருக்க 4 lakhs வந்து அவருக்கு மாதம் தான் வரும். ஓகேவா, நம்ம இது வரைக்கும் தான் பார்த்தோம். இந்த 4 lakhsக்கு என்ன ஆகும் நம்ம பார்க்கவே இல்லை. இந்த 4 lakhs வந்து அவர் 60% தான் கம்யூட் பண்ணியிருக்காரு. மிச்சம் இருக்க 4 lakhs வந்து அவருக்கு வந்து மாதம் வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மாதம் வந்து அந்த 10 லட்சம் இருக்கும்போது 10,000 வாங்கிட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா, 10,000 வாங்கிட்டு இருந்திருப்பாரு. அதில் வந்து அதுக்கப்புறமா 60% வந்து கம்யூட் பண்ணிக்கிட்டாரு. மிச்சம் வந்து இப்போ வந்து 6,000 வந்து அவர் மாதத்துலேருந்து எடுத்துட்டாரு. ஓகேவா, இப்போ வந்து 4,000 தான் அவருக்கு இப்போ மாதம் வரும். ஓகேவா, முன்னே வந்து 10,000 வந்துச்சு, அதில் 6,000 வந்து கம்யூட் பண்ணிக்கிட்டு லம்சமாக 6 லட்சமாக வாங்கிட்டாரு. இப்போ மறுபடியும் வந்து மாதம் வந்து மிச்ச காசு இருக்கிறது வந்து வரும், அது 4,000 வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு 5,000 வாங்கிட்டு இருந்தார், 20,000 சேர்ந்துருச்சு. இந்த டேட் அன்றைக்கி 60% கம்யூட் பண்ணிக்கிட்டாங்க. 60% வந்து 3 லட்சம். ஓகேவா, 3 லட்சத்தை வந்து அவர் கம்யூட் பண்ணிக்கிட்டார், லம்சமாக வாங்கிக்கிட்டார். இப்போ வந்து இந்த 3 லட்சம்ன்றது வந்து அவர் வந்து டாக்ஸ் ஃப்ரீ தான், அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா. இப்போ வந்து என்னாகும், இதுக்கு அடுத்த மாதம் எவ்வளோ பென்ஷன் வரும், முன்னே வந்து எவ்வளோ பென்ஷன் வந்துட்டு இருந்துச்சு, 5,000 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 5,000ல் 60% வந்து கம்யூட் பண்ணிக்கிட்டாரு. ஓகேவா, மிச்சம் 40% இருக்குல்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்க இந்த 2 மாதத்துக்கு 5,000 இன்ட்டு 40% போட்டால் இப்போ அவருக்கு மாதம் 2,000 தான் வரும். ஓகேவா, அது வந்து 2 மாதத்துக்கு வந்து 4,000. மொத்தம் அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து 24,000. அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, 24,000. ஸோ அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டட் பென்ஷன் 3 லட்சம் வந்து லம்சமாக பண்ணார்ல, அது வந்து எக்ஸம்ட் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ 3 lakhs நில். ஸோ மொத்தம் வந்து அவர் வந்து 24,000 டாக்ஸபிள் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ வந்து பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயி அண்ட் ரிசீவ்டு கிராஜுவிட்டி. ஸோ கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன 1/3, கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணாதவங்களா இருந்தால் 1/2. ஸோ 1/3. இப்போ பார்க்கலாம் அந்த ஃபார்முலாவை. இப்போ வந்து இது வந்து இப்போ 24,000 வந்து எல்லாத்துலேயும் டாக்ஸபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து 24,000, இது வந்து டாக்ஸபிள். இப்போ வந்து இந்த கம்யூட்டட் பென்ஷனுக்கு தான், கம்யூட்டட் பென்ஷனுக்கு 3 lakhs. இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், 1/3 இன்டூ கம்யூட்டட் பென்ஷன். ஓகேவா, கம்யூட்டட் பென்ஷன்னா அந்த லம்சம் அமௌண்ட்டு டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கம்யூட்டேஷன், எவ்வளோ பர்சன்டேஜ் கம்யூட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் இன்டூ 100. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் இதில் எடுத்து போடலாம். 1/3 கம்யூட்டட் பென்ஷன் லம்சம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 3 லட்சம் டிவைடட் பை எவ்வளோ பர்சன்டேஜ், 60% இன்டூ 100. 1/3 இன்டூ, இப்போ வந்து கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். 1 டிவைடட் பை 3 இன்டூ 3 1 2 1 2 3 டிவைடட் பை எவ்வளோ பர்சன்டேஜ், 60%. பர்சன்டேஜ்னு போடாதீங்க, 16 மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்டூ 100 எவ்வளோ வருது, 1,000 lakhs. 1,66,606 இங்கே 7 போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 லட்சத்தில் வந்து இவ்வளோ வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க இந்த அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட். ஓகேவா, ஸோ டு த எக்ஸ்டென்ட் இது வரைக்கும் நம்மளால் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். இது மிச்சம் இருக்கிறதுல டாக்ஸபிள். ஸோ இது ப்ளஸ் இது இவ்வளோ வரைக்கும் அவங்க டாக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இன் கேஸ் ஆஃப் when he does not receive any gratuity. So gratuity receive பண்ணலனா என்ன, gratuity receive பண்ணா 1/3, gratuity receive பண்ணல அப்படின்னா 1/2 into அந்த lump sum divided by அந்த percentage into 100. அவ்வளோதான். இங்கே 1/3 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 1/2 போட்டால் அவ்வளோதான். அதை இங்கே போட்டு இங்கே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா,
அவ்வளோதான் வந்து பென்ஷன், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து கிராஜுவிட்டிக்கு இந்த ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் போதும். இந்த கிராஜுவிட்டி வந்து ஆக்சுவலி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. கிராஜுவிட்டினா என்ன? நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்குற அமௌண்ட்டு, இல்லைனா டெத் அப்போ நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, அதுதான் வந்து கிராஜுவிட்டி. இந்த கிராஜுவிட்டியை வந்து டியூரிங் சர்வீஸும் சில பேர் வந்து அந்த கிராஜுவிட்டியை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 2 பேசிஸில் தான் இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு வேளை அந்த கிராஜுவிட்டியை வந்து ரிசீவ்டு டியூரிங் சர்வீஸ் அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள். இங்கே எப்படி வந்து நம்ம வந்து படித்தோமோ, இங்கே வந்து நம்ம வந்து எப்படி அன்கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னாலே ஃபுல்லி டாக்ஸபிள், அந்த மாதிரி ரிசீவ்டு டியூரிங் சர்வீஸ் அப்படின்னாலே வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு டியூரிங் சர்வீஸ் அப்படின்னாலே ஃபுல்லி டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஒரு டெத் அப்போ நம்மளுக்கு வந்து கிராஜுவிட்டி வருது அப்படின்னா மறுபடியும் அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், சிவில் சர்வன்ட்ஸு, லோக்கல் அத்தாரிட்டிஸ் அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்களே, அவங்களுக்குலாம் ஃபுல்லி எக்ஸம்ப்ட். இங்கே சேம் இங்கே பார்த்த மாதிரி தான். இங்கே எப்படி வந்து அவங்களுக்குலாம் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட், கம்யூட்டட் பென்ஷனுக்குலாம் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இங்கே ஃபுல்லி எக்ஸம்ப்ட். நெக்ஸ்ட் வந்து அதர் எம்ப்ளாயிஸ், எப்போவுமே அதர் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் வரும். அதர் எம்ப்ளாயிஸும் மறுபடியும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சுவலி கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 ஒன்று இருக்குது. இந்த கிராஜுவிட்டி ஆக்ட் படி தான் வந்து கிராஜுவிட்டி வந்து கொடுக்கணும் எம்ப்ளாயர் அதுதான் வந்து கிராஜுவிட்டியாக கவர்ன் பண்ணுற ஒரு ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் படி அந்த கிராஜுவிட்டி கவர் ஆயிருந்துச்சுன்னா அது ஒரு கேட்டகரி. இல்லை அந்த ஆக்ட் படி கவர் ஆகலை அப்படின்னா அது இன்னொரு கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னா 3 விஷயம். இதில் எது வந்து லீஸ்ட்டோ அதுதான் விச் வில் பி எக்ஸம் ஃப்ரம் த டாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவிட்டி கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 20 lakhs, இல்லைனா ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, இல்லைனா இன்னொரு கம்ப்யூட்டேஷன், இது 3த்தில் எது லீஸ்ட்டோ அதுதான் வந்து எக்ஸம்ஷன் அமௌண்ட். செகண்ட்லேயும் அதே மாதிரி தான் 20 lakhs, இல்லைனா ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்ட், இல்லைனா ஒரு கம்ப்யூட்டேஷன். இந்த ஃபார்முலா படி ஒரு கம்ப்யூட்டேஷன் போட்டு ஒரு அமௌண்ட் பண்ணணும். இது 3த்தில் எது லீஸ்ட்டோ அதுதான் வந்து எக்ஸம்ப்டட். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டேஷன் பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 15 days ஆஃப் சேலரி. ஸோ லாஸ்ட் ட்ரான் 15 days சேலரியும். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் வந்து நம்ம 10,000 தான் சேலரினா அதில் வந்து 15 days ஆஃப் லாஸ்ட் ட்ரான் சேலரியும். இங்கே 15 days இப்போ வந்து எப்படி வரும்னா 15 days அப்படின்னா வந்து நம்ம ஹாஃப்னு நினச்சிக்குவோம். 15 daysனால் ஒரு மந்தில் 15 daysனால் ஹாஃப் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. என்னன்னு சொல்கிறேன், ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் ஆர் பார்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ மந்த் டு பி டேக். இது ஏதாச்சும் புரியுதா? எதுவுமே புரியல. ஸோ இதுதான் ஃபார்முலா. 15 divided by 26. இங்கே வந்து 26 months 26 டேஸை வந்து ஒரு மந்தில் வந்து 26 days இருக்கிறதா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா வந்து 15 divided by 26 இன்டூ லாஸ்ட் ட்ரான் சேலரி. நம்ம லாஸ்ட் மந்த் என்ன. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஃபார்முலாவே நான் வந்து டிரைவ் பண்ணிட்டேன். என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டேஷன் இருக்குல்ல, இதுதான் ஃபார்முலா. 15 days divided by 26 days இன்டூ லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட் சர்வீஸ் இயர். ஸோ இதை நான் எப்படி வந்து டிரைவ் பண்ணேன்னா, இங்கே வந்து 15 days ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 நாளோட லாஸ்ட் ட்ரான் சேலரியாக, ஆனால் ஒரு மாதம் இஸ் ஈக்குவல் டு 26 days அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 15 divided by 26 இன்டூ லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். நம்ம எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தோமோ அத்தனை வருஷத்துக்கு இங்கே போட்டணும். சப்போஸ் வந்து 26 years இருந்திருக்கும், 26 years 8 months இருந்திருக்கும் அப்படின்னா 26 years ஓகே, இந்த 8 months இஸ் ஈக்குவல் டு 1 year அப்படின்னு கேட்டால் ஆமாம் 1 year தான். ஸோ ஏன்னா 6 monthsக்கு மேலே இருந்தாலே அது 1 yearனு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 26.7 years 6 years அப்படின்னு சொன்னால் கூட அந்த 6 monthsக்கு மேலே போச்சுனாலே 1 year அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கம்ப்யூட்டேஷனுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா 1 divided by 2 இன்டூ ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி வந்து 12 monthsோட ஆவரேஜ் சேலரி இல்லை, 10 monthsோட ஆவரேஜ் சேலரி எடுக்கணும் இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இங்கே சேலரின்னு போட்டேன், இங்கே சர்வீஸ் வரணும். 1 divided by 2 இன்டூ ஆவரேஜ் சேலரி, 10 monthsோட ஆவரேஜ் சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட். ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். ரவி வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் 26 years 8 months வந்து சர்வீஸில் இருக்காரு. ஸோ 8 months இஸ் ஈக்குவல் டு 1 year. ஸோ அப்போ 27 years அவர் சர்வீஸில் இருந்திருக்காரு. 15 lakhs கிராஜுவிட்டி வாங்கியிருக்காரு. அவரோட லாஸ்ட் ட்ரான் சேலரி வந்து 50,000 per month, டியர்னஸ் அலவன்ஸ் 10,000 per month. அந்த டியர்னஸ் அலவன்ஸில் 60% மட்டும் தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ இந்த கிராஜுவிட்டியை சேர்ந்தது வந்து 60% தான். ஸோ 6,000 மட்டும் தான் வந்து இந்த ஃபார்மிங் பார்ட்டாக. ஸோ இங்கே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கிராஜுவிட்டின்னு கொடுக்கல. அப்போனா என்ன அர்த்தம், வேறு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம், விச் இஸ் நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி. அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் 1% ஆஃப் டர்ன் ஓவர் ஆன் 12 months டர்ன் ஓவர். இது ஓகேவா? அடுத்து போனஸ். இப்போ வந்து 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து பிரைவேட் எம்ப்ளாயி பேமெண்ட் ஆஃப் இட் இஸ் கவர்ட் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இட் இஸ் கவர்ட் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்னா என்ன ஃபார்முலா வரும்? 15 divided by 26 ஃபார்முலா வரும். ஸோ 15 divided by 26 இன்டூ லாஸ்ட் ட்ரான் சேலரி. இது வந்து கவர்ட் அண்டர். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படிங்கிறதுனால டர்ன் ஓவர் கமிஷன் வராது. சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், ஃபுல் டியர்னஸ் அலவன்ஸ், ஃபார்மிங் பார்ட்டா இல்லையா அதெல்லாம் இல்லை, ஃபுல் டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ அப்படி பார்த்தா இங்கே வந்து 50,000 + 10,000
10,000 வருமா? இங்கே கம்ப்ளீட்டட் சர்வீஸ் இயரில் வந்து 27 இயர்ஸ்னு வரும். ஸோ 15 டிவைடட் பை 26 இங்கே வந்து போடலாம். ஸோ 15 டிவைடட் பை 26 இன்ட்டு 60,000 50 + 10 இன்ட்டு 27. ஸோ எவ்வளோ வருது இந்த அமௌண்ட்டு? ஸோ நம்மளுக்கு வந்து 3 கண்டிஷன் இருந்துச்சா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 20 lakhs. அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணுற ஒரு அமௌண்ட். இது மூணுத்தில் எது லீஸ்ட்டோ அது வந்து எக்ஸம்ஷனுக்கு அலோடு. ஸோ 20 lakhs விட 15 lakhs விட இந்த அமௌண்ட் தான் லீஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் allowed as exempt. ஸோ திஸ் அமௌண்ட் இஸ் exempted. இந்த அமௌண்ட் வந்து எக்ஸம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் வந்து he is a private sector employee but not covered under gratuity. இப்போ இந்த கேஸ்க்கு வந்து எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா 1 divided by 2 into average salary of 10 months into completed years of service. ஸோ இங்கே completed years of service வந்து 27 years வரும். இங்கே வந்து அதே 1/2 தான். இங்கே ஆவரேஜ் salary மட்டும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஆவரேஜ் salary of 10 months தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து salary 50,000 into 10 என்ன 5 lakhs. 5 lakhs divided by 10 50,000. ஸோ இங்கே 50,000 எழுதிக்கலாம். ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து இங்கே 60% ஒன்லி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இதுதான் வந்து இந்த கிராஜுவிட்டிக்கு வந்து நம்ம ஃபுல் டியர்னஸ் அலவன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து அது வந்து அந்த ஆக்ட் கீழே வருது. நம்ம டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட்டோ இல்லையா நம்ம ஃபுல் டியர்னஸ் அலவன்ஸ் எடுத்துக்கோம். பட் இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நம்ம வேறு ஏதோ ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு வந்து அங்கே வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி லாஸ்ட்டாக நம்ம இவ்வளோ சேலரி ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால வந்து இது ஃபுல்லாகவே எடுத்தோம். இங்கே வந்து 60% மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா அது மட்டும்தான் விச் இஸ் ரிலேட் டு த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு. அதுவும் இல்லாமல் 10 monthsக்கு ஆவரேஜாக பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இதில் 60%னா வந்து 6,000 into 10 60,000 அண்ட் 60,000 டிவைடட் பை அப்புறம் பண்ணால் 6,000 தான் மறுபடியும் வரும். நெக்ஸ்ட்டு டேர்ன் ஓவரும் நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஆட் பண்ணணும். டேர்ன் ஓவர் வந்து லாஸ்ட்டு 12 monthsக்கோட டேர்ன் ஓவர் இதுவும். இப்போ வந்து 10 monthsக்கு இதுனா அப்போ வந்து 12 monthsக்கு இதுனா அப்போ வந்து 10 monthsக்கு எவ்வளோ டிவைடட் பை 12 into 10. ஸோ 1 crore தான் வந்து டேர்ன் ஓவர். அதில் வந்து 1% அப்படின்றது 1 lakh. ஸோ 10 monthsக்கு வந்து 1 lakh வந்து டேர்ன் ஓவரு. ஸோ அப்போ வந்து 10 monthsோட ஆவரேஜ் வந்து 10,000. இங்கே வந்து 10,000 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 27. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணால் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது? 50,000 + 6,000 66,000 into 27 நம்ம இது பண்ணணும். 1 divided by 2 into 66,000 into 27 which comes to this amount. சாரி இங்கே வந்து இன்னொரு ஃப்ராக்ஷன் வேறு வந்து இது பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அந்த 6 month ஃப்ராக்ஷன் இருக்குல்ல அதை இங்கே வந்து பண்ணக்கூடாதான். இங்கே வந்து சேர்க்கக்கூடாதான். இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷன்ஸ் டு பி இக்னோர். இந்த 6 months ரூல் வந்து இங்கே வராது. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ அந்த 6 months ரூல் வரலைன்னா வந்து நம்ம இங்கே 27 போட்டோமா அதை வந்து மாற்றணும். 66,000 into 27 போடக்கூடாது. 26 போட்டால் வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் இது மூணுத்தில் எது லிஸ்ட்டு? இதுதான் லிஸ்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் எக்ஸம்ஷன். அவ்வளோதான் கிராஜுவிட்டி. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் நல்லா பார்த்துட்டு போகணும். ஏன்னா இதில் கொச்சம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும். அப்புறமா when he is a government எம்ப்ளாய்க்கு எப்பவும் போல் வந்து எக்ஸம்டட். அவருக்கு இது ஃபுல்லாகவே வந்து 15 lakhs பூராவே வந்து எக்ஸம்டட் தான். நெக்ஸ்ட்டு வந்து லீவ் என்கேஷ்மெண்ட்டில் மொத்தம் லீவ் என்கேஷ்மெண்ட்னா என்ன? நம்ம லீவும் போட்டுக்கலாம், அதுக்கு சேலரியும் தருவாங்க. அதுதான் லீவ் என்கேஷ்மெண்ட்டு. ஸோ பெய்டு லீவ் மாதிரி. இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதையும் மறுபடியும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ரிசீவ்டு டியூரிங் பீரியட் ஆஃப் சர்வீஸ், ரிசீவ்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட். ஸோ நம்ம சர்வீஸில் இருக்கும் போது நம்ம அதை ரிசீவ் பண்ணோன்னா அதுக்கு என்ன டேக்ஸு? அது ஃபுல்லி டாக்ஸபிள் தான். இப்போ எப்படி நம்ம வந்து பென்ஷனில் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் ஆல்வேஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? கிராஜுவிட்டியும் வந்து சர்வீஸில் இருக்கும் போது ரிசீவ் பண்ணால் ஃபுல்லி டாக்ஸபிள். அதுக்கப்புறம் இப்போ வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் இதுவும் வந்து சர்வீஸில் இருக்கும் போது ரிசீவ் பண்ணால் ஃபுல்லி டாக்ஸபிள். மறுபடியும் ரிட்டையர்மெண்ட்டு இல்லைனா வெதர் சூப்பர் ஆனுவேஷன் ஆர் அதர்வைஸ் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் ரிசீவ் பண்ணால் வந்து அதையும் மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4த்தில் எது கம்மியான அமௌண்ட்டோ அது வந்து எக்ஸம்டட். ஃபஸ்ட்டு வந்து 25 lakhs. அப்படி இல்லைன்னா லீவ் சேலரி ஆக்சுவலி ரிசீவ்டு. அப்படி இல்லைன்னா 10 months ஆஃப் ஆவரேஜ் சேலரி. ஓகேவா? 10 months ஆஃப் ஆவரேஜ் சேலரி. அப்படி இல்லைன்னா இதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு தான்.
அன்அவைல்டு லீவு டிவைடட் பை 30 days இன்டூ ஆவரேஜ் சேலரி ஆஃப் 10 months. ஆக்சுவலி வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம 30 நாள் வரைக்கும் லீவ் எடுத்துக்கலாம், ஓகேவா? 30 daysக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு போகாது. ஸோ 1 monthன்னு சொல்லலாமா? ஒரு வருஷத்தில் 12 months இருந்துச்சுன்னா அதில் 1 month நம்மளால் லீவ் எடுத்துக்க முடியும், ஓகேவா? அந்த மாதிரியான பேசிஸ் தாங்க. எவ்வளோ அன்அவைல்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ நம்ம அன்அவைல் பண்ணாத லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுவோம். அதை கேல்குலேட் பண்ணி அது எவ்வளோ டேஸோ அதை மேலே போட்டு கீழே 30 days இன்டூ ஆவரேஜ் சேலரி ஆஃப் 10 months. நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இங்கே வந்து குப்தா வந்து 1 December 2024 அப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆஃப்டர் 20 years ஆஃப் சர்வீஸ் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து லீவ் சேலரி வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் கைக்கு வந்திருக்கு. இதில் எவ்வளோ டாக்ஸபிள் எவ்வளோ வந்து எக்ஸம்ப்டட்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பேசிக் சேலரி 5,000 per month, டியர்னஸ் அலவன்ஸ் 3,000, கமிஷனு போனஸும் irrelevant ஃபார் திஸ் கம்ப்யூட்டேஷன், லீவ் அவைல் டியூரிங் த சர்வீஸ் 180 days. ஸோ அவர் மொத்தம் வந்து 20 years சர்வீஸில் இருந்திருக்காரு, ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 30 days லீவ். ஸோ அப்போ 30 இன்டூ 20 years வந்து போட்டால் 600 days அவருக்கு வந்து லீவ் இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து 480 days தான் அவைல் பண்ணியிருக்காரு. ஸோ மிச்சம் இருக்க எவ்வளோ 480 days தான் அவர் அவைல் பண்ணியிருக்காருன்னா மிச்சம் வந்து 120 days வந்து அன்அவைல்டு லீவ், ஓகேவா? இப்போ வந்து 2 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்னா என்ன? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அந்த கம்ப்யூட்டேஷனே இல்லை, அவருக்கு டேக்ஸே கிடையாது, எல்லாமே எக்ஸம்ப்டடு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து அந்த கம்ப்யூட்டேஷன் போடணும். இதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஒன்று வந்து 25 lakhs, அப்படி இல்லைன்னா வந்து லீவ் சேலரி ஆக்சுவலி ரிசீவ்டு, இந்த கேஸில் வந்து 5 lakhs. அடுத்து வந்து 10 months ஆஃப் ஆவரேஜ் சேலரி. இங்கே 10 months ஆஃப் ஆவரேஜ் சேலரி வந்து இங்கே வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1 December அப்போ வந்து ரிட்டையர் ஆயிருக்காரா? அப்போ இதுக்கு முன்னாடி 10 months, இந்த நடுவில் ஃபினான்ஷியல் இயர் வேறு வரும், அதெல்லாம் irrelevant, அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ ரிட்டையர் ஆயிருக்காரா? இதுக்கு முன்னாடி வந்து 10 மாதம், அவ்வளோதான். அப்படி பார்த்தா எப்போ வருது? ஸோ அப்படி பார்த்தா ஃபெப்லேருந்து வருது. ஃபெப்ரு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதுக்கப்புறம் தான் டிசம்பர். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்க 10 மாதத்தை நம்ம பார்த்தா ஃபெப்ரவரியில் மாதத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஃபெப்ரவரி டு நவம்பர் வரைக்கும் பார்க்கணும். இப்போ இதில் என்னென்னா இந்த 1000 rupees வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அது வந்து 4th monthலேருந்து தான், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த்லேருந்து தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபெப்ரவரி, மார்ச் இந்த 2 மாதமே வந்து இவங்க 4,000 தான் வாங்கியிருக்காங்க. ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் வந்து 4,000 தான், மற்ற எல்லா மாதம் தான் வந்து 5,000. ஸோ 4,000 into 2, 5,000 into 8, 4,000 into 2, 4,000 into 2 எங்கே போடலாம்? லெட்ஸ் 8,000 plus 5,000 into 8, 40 divided by 10. So 4,800 is the average salary. அதோடு நிற்கல, நம்ம வந்து இதை மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, 3,000 per month வாங்கியிருக்காங்க. ஸோ 60% ஆஃப் 3,000 வந்து எவ்வளோ? 3,000 into 60% வந்து 1,800 into 10 divided by 10, அதே தான் வரும். 1,800 தான் வந்து ப்ளஸ் 1,800 which is equal to 6,600 is the 10 months average salary, ஓகேவா? 10 மாதத்தோட ஆவரேஜ் சேலரி வந்து எப்படி இவ்வளோ கம்மி வரும்? இது வந்து 1 monthோட ஆவரேஜ் சேலரி இன்டூ 10 போட்டுக்கலாம். ஸோ 66,000 வருது. அப்படின்னா 25 lakhs இல்லைனா 5 lakhs இல்லைனா 66,000. அப்படி இல்லைனா வேறு எது எடுக்கணும்? இந்த ஃபார்முலா எடுக்கணும். இந்த ஃபார்முலா படி அன்அவைல்டு லீவ் எவ்வளோ நம்ம கம்ப்யூட் பண்ணோம்? 120 days. ஸோ 120 divided by 30 இன்டூ ஆவரேஜ் சேலரி ஆஃப் 10 months எவ்வளோ? ஆவரேஜ் சேலரி ஃபார் 10 months அப்போ வந்து 66,000 divided by 10 வருமா? இதை கம்ப்யூட் பண்ணால் நம்மளுக்கு 26,400 வரும். ஸோ இதில் எது லீஸ்ட்டோ அதுதான் நம்மளோட இது. ஸோ நம்ம கேஸில் வந்து 25 lakhs இல்லைனா வந்து 5 lakhs லீவ் என்கேஷ்மெண்ட்டு, இல்லைனா 66,000 ஆஃப் ஆனுவல் ஆவரேஜ் 10 monthsோட ஆனுவல் சேலரி, இல்லைனா 26,400 which ever is lower. இந்த கேஸில் இதுதான் லோவர். ஸோ இவ்வளோ மட்டும்தான் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த இதில். அவ்வளோதான்.